மதியோட அப்பா வந்து மனசு கஷ்டத்தோட போகிறத பார்த்துட்டு மதி அழதையும் பார்த்துட்டு வந்து ரேவதி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சுரேஷ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்க்குறாரு நம்ம தங்கராஜ். உடனே தங்கராஜ் வந்து சுரேஷை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ இப்படியே இருந்தால் எப்படி, மதிக்கிட்ட நல்லா வந்து பழகுடா, பேசு, எப்படியாவது மதியும் நீ ஒன்றா வந்து சேரணும், 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இது வரைக்கும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, சரி இன்றைக்கி வந்து வாழ்க்கை இன்றைக்கி ஆரம்பிங்க, நம்ம வீட்லேயே அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிட்டுருக்காரு. இதை ரேவதி கேட்டு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, வந்து செம்ம டென்ஷனாக வந்து உள்ளே போகிறாரு மதி இருக்க ரூமுக்கு சுரேஷ். இந்த மாதிரி நம்ம ரொம்ப வாழ்க்கை ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்ட மதி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன் மனசில், உங்கள் கூட நான் சேர்ந்து இப்படிலாம் இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, முதல்ல வழி எப்படிங்க நான் போகணும் அப்படின்றாங்க. ஆனால் வழியை மறைச்சிட்டு வேணும்னே ஹக் பண்ணி பிரச்சனை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து தன்னறியாமல் அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே தள்ளி விட்டுறாங்க மதி. அதனால் கட்டில் போய் நல்லா இடிச்சுக்கிறாரு. சம வலிக்குது, பயங்கரமாக கத்துறாரு. அப்போ தங்கராஜும் வந்து அங்கே ரேவதி வராங்க. என்னாச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து மதியம் என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏமா இப்படிலாம் பண்ணுற, புருஷனை போய் இப்படிலாம் தள்ளி விடலாமா, என்னம்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நீ என்னடா பண்ண, எதுக்காகடா மதி உன்னை தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரேவதி. நான் ஒன்றும் பண்ணல, நான் சாதாரணமாக தான் பேசினேன், ஓவராக தான் பண்ணுறா அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரணமாக பேசினாவே மதி தள்ளி விடுறாரு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு தங்கராஜ். உடனே மதிக்கிட்ட பேசலாம் ரேவதி வராங்க. என்னாச்சு மதி அப்படின்னு மதி வந்து கட்டிட்டு ரேவதி அழகிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு செம டென்ஷனாக ரேவதி வந்து போய் சண்டை போடுறாங்க சுரேஷ் கிட்ட. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சொல்லி நம்ம வீட்டில் வளர்க்கலையா, உன்னை தப்பாக வளர்த்துருக்காங்களா, நான் வீட்டில் உள்ளவங்க உன்னை எப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க, ஆனால் நீ இப்படி கேவலமாக நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு செம திட்டுறாங்க. அதை கேட்டு நான் என்னக்கா தப்பு பண்ணேன், நீ பண்ணது பெரிய தப்புடா, அது கூட உனக்கு தெரியல, என்னங்க நீங்கள் இவனுக்கு புத்திமதியெலாம் சொல்ல மாட்டீங்களா, இது நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்களா இந்த மாதிரி. ஐயோ நான் சொல்லிக் கொடுக்கல, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஆரம்பிங்க, நல்லா பேசி வந்து பழகுவான் தான் நான் நினச்சேன், அவனை இப்படிலாம் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. எங்கள் பாரு சுரேஷே, நீ என்ன பண்ணாலும் சரி மதிக்கிட்ட இப்படி நடந்தது தப்பு தான், போய் முதல்ல மதிக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு. மாமா அது வந்து எங்கள் பாரு, இது வந்து ரொம்ப பெரிய தப்பு சுரேஷே, சொன்னால் கேளு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் ஓகே, அதை விட்டுட்டு மதிக்கு பிடிக்காத விஷயத்தில் ஏன்டா பண்ணுற, தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இல்லை, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செஞ்சு வைக்கிற, அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த தங்கராஜ் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னோடனே, நல்ல புத்திமதி சொல்லுங்கங்க, போடா மரியாதை இப்போ மதிக்கிட்ட மன்னிப்பு கீழே அப்படின்னோடனே, சொல்லுங்கங்க நீங்கள் இப்போ கேட்க போகிறானா இல்லையா அப்படின்னோடனே, சரி நான் கேட்க சொல்கிறேன், நான் சொன்னால் சுரேஷ் செய்வான் அப்படின்னு, வா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே மதி செம்ம டென்ஷனாக வந்து மனசு கஷ்டத்தோடு அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நீ பேசு அப்படின்னோடனே, மதி இந்த மாதிரி சுரேஷ் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், எங்களுக்கே புரியுது, அவன் மன்னிப்பு கேட்பான், நீ கவலைப்படாத அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க சுரேஷை. சுரேஷ் வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார். இவ்வளோ அடிபட்டுருக்கு, இப்படி தள்ளி விட்டா என்னை பற்றி எதாவது கேட்குறாளா, இவகிட்ட வேறு மன்னிப்பு கேட்கணுன்றாங்களே அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே வேண்டாம் வெறுப்போ சாரி சொல்லிட்டு போகிறாரு. மதி வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து மதியும் சுரேஷும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் ரேவதி வந்து நம்ம மலர்கிட்ட சொல்லிடுறாங்க. மலர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ பாவம் மதி அப்படின்னு வந்தோடனே பார்த்துக்கோ, கொஞ்சம் பேசுங்க அண்ணி அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து மதி உள்ளே வந்தோடனே பெட்ரூமுக்கு மலரும் பின்னாடியே வராங்க. மதி அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. மதி எனக்கு தெரியும் மதி எல்லா விஷயமும் சுரேஷ் உங்ககிட்ட அப்படின்னோட அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மதி வந்து மலரை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. மலர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மதியை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க.